தாவேக அரசுன்றதை பார்க்கறத தாண்டி ஒரு தமிழக அரசினுடைய முயற்சியாக அதை பார்க்கணும். காரணம் என்னென்னா, ஒரு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது சொல்கிறாங்க. இப்படி ஒரு 1,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மேபி அது முழுசாக எந்த அரசும் சொல்கிறதே நான் முழுசாக நம்ப மாட்டேன். ஒரு பத்திரிகையாளராக அட்லீஸ்ட் ஒரு 70-80% பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி தான். நிறைய கேள்விகள் வருது. அதில் எந்த மாதிரியான நிறுவனங்கள் இது, இந்த நிறுவனங்களுக்கு வந்து பின்னாடி டர்ன் ஓவர் இருக்கா, அது எந்த அந்த பிரேக்கப்லாம் இன்னும் ஒன்று கொடுக்கல. இப்போ கேட்டால் முதலமைச்சர் இன்னும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ தான் வருது. இந்த பிரேக்கப்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆட்சியில் இருக்கவங்களே குதிரை பேர அரசியல் பற்றி பேசுகிறாங்க. குதிரை பேர அரசியல்ன்றது வந்து இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்றது முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு அதெல்லாம் நல்ல ஒரு பங்கீடாக பார்க்க மாட்டாங்க. விஜய் சார் பிரபலன்றதுல டவுட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுற அளவுக்கு மாநிலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலமாகும். தொழில்துறை அமைச்சரோட கவனம் என்பது அரசியலில் போகிறதுன்றது தொழில்துறைக்கு நல்லது அல்ல. அரசியல் ரீதியாக அணுகிறதுக்கு வேறு சிலர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட விட்டுட்டு தொழில்துறையை கண்ணும் கருத்துமா பார்த்து கான்ட்ரவர்சியில் சிக்கிக்காமல் ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கிறது, இங்கிலீஷில் தப்பாக பேசுறது, இதெல்லாம் பண்ணாமல் அவங்க துறையை அவங்க ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற அந்த ஒரு நல்ல இடத்துல நான் ஒரு விமர்சகராக இதை வைக்கிறேன். விஜய் சாரை வைத்து கொண்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மையிலே பாராட்டுக்கு. ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த நேரம் வந்து டாப் பிஸ்னஸ் பீப்புளை இவராக கூப்பிட்டு பார்க்கணும். ஆஃபீஸர்ஸ் சொல்லியோ இல்லை ஆஃபீஸர்ஸ் ஏற்பாடு பண்ணி கிடையாது. ஈ ஹேஸ் டு ரீச். ஏன்னா யூ ஹேவ் டு பி த மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் யுவர் ஸ்டேட். அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்து ரீச் அவுட் பண்ணுறாருன்னும் போது நல்லாயிருக்கும். செய்திகள் வருது, தொழில் பண்ணுபவர்கள் முதலீட்டாளர்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, முதலமைச்சரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஐ டோன்ட் see business captains there. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், 100 நாளில் 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கிறது தாவேக அரசு. வெற்றி கொடுக்குமா வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? 100 நாள் ஆயிடுச்சு. எதனா ஒன்று சொல்லணும், எதனா ஒன்று செய்யணும், இல்லை எதனா ஒன்று காட்டணும் அப்படின்னும் போது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க தாவேக அரசு. இந்த தாவேக அரசுன்றதை பார்க்கறத தாண்டி ஒரு தமிழக அரசினுடைய முயற்சியாக அதை பார்க்கணும். காரணம் என்னென்னா, ஒரு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு 1,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மேபி அது முழுசாக எந்த அரசும் சொல்கிறதே நான் முழுசாக நம்ப மாட்டேன். ஒரு பத்திரிகையாளராக அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 70-80% பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் நிறைய கேள்விகள் வருது. அதில் எந்த மாதிரியான நிறுவனங்கள் இது, இந்த நிறுவனங்களுக்கு வந்து பின்னாடி அந்த டர்ன் ஓவர் இருக்கா, அது எந்த அந்த பிரேக்கப்லாம் இன்னும் ஒன்று கொடுக்கல. பிரேக்கப் கேட்டால் முதலமைச்சர் இன்னும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ தான் வருது. இந்த பிரேக்கப்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இது வந்து தாவேக அரசை விட அதிகாரிகளும் நிறைய கஷ்டப்பட்டிருக்க மாதிரி செய்திகள் வருது. பின்னாடி நிறைய அதிகாரிகள் அதுக்கு மெனக்கட்டு சிப்காட்டு, சிட்கோ, தொழில்துறை அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. காரணம் ஆட்சியில் இருக்கவங்களே குதிரை பேர அரசியல் பற்றி பேசுகிறாங்க. குதிரை பேர அரசியல்ன்றது வந்து இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்றது முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு அதெல்லாம் நல்ல ஒரு பங்கீடாக பார்க்க மாட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும் பொழுதும் வந்து ஒரு 1,00,000 கோடிக்கு நாங்கள் எங்களால் முதலீடு ஈர்க்க முடியுது, பண்ண போகிறோம். இந்த ஆட்சியை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு நம்பர் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 15,000 கோடி உள்ளே வந்திருக்கு அப்படின்னாங்க. சரி, எப்படி வந்தது, எதில் வந்ததுன்னு கேட்டால் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, சரி எதில் வரும்னா இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 15,000 கோடி மாதிரியே இந்த 1,00,000 கோடியா அப்படியா, இல்லை இது எந்த அளவுக்கு? இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் தான் கையெழுத்தாகும். இப்போது எம்ஓயூன்றது வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்கள் ஊரில் கடை திறக்க போகிறேன், இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற கடையை பெருசு பண்ண போகிறேன், இவ்வளோ கோடிகள் இவ்வளோ வருஷத்தில், இல்லை இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் பண்ண போகிறோன்றது அந்த புரிதல். இந்த முயற்சியை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஒரு நல்ல சிறப்பான நிகழ்ச்சி. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் அதனால் மற்ற மாநிலத்துக்கெலாம் போய் சேர்ற மாதிரி பண்ணணும். இப்போ விஜய் சார் பிரபலன்றதில் டவுட்டு கிடையாது. பட் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுற அளவுக்கு மாநிலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலமாக்கணும்.
தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 10 ரூபா போட்டால் பணம் லாபகரமாக எடுக்கலான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இப்போ ஏன் நம்ம இந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறோன்னா, அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திராலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி வந்து இடம் வந்து கொடுப்போம் நம்ம, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் கொடுப்பாங்க, குத்தகை மாதிரி. இப்போ தொழில் வந்து இங்கே வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் அது வரை நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமாயிரும். அது சிப்காட்டோ சிட்கோவோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லணும். சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இடத்துக்கு வந்து போகிறதுக்கு வழி இல்லை, அங்கே வந்து அந்த விஷயம் சரியில்லை அப்படின்றாங்க. இப்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவோ இல்லை ஒரு சில விஷயங்களுக்காகவோ நீங்கள் இப்படி சொல்கிறதுன்றது வந்து நிறைய பேர் சிந்திக்க வைக்கும். ஒரு தொழில்துறை, ஏன்னா தொழிலில் வந்துட்டு முன்னேறிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்ச வரலும் சிட்கோ சிப்காட் இடங்கள்லாம் வந்து டிமாண்டில் இருக்குது. சிப்காட் இடம்லாம் நிறைய இடத்துல டிமாண்டில் தான் இருக்குது. அப்படி ஒரு இடத்த கொடுத்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணலை, ஒரு கம்பெனியே தொடங்காமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அரசு வந்து அந்த இடத்த திருப்பி எடுத்துக்கலான்றது சட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஆந்திராவில் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இடமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணதுக்கப்புறம் இடம், அந்த இடம் வந்து உங்களுக்கு சொந்தமாயிரும். இப்போ நம்மளது வந்து ஒரு சில கரண்ட் சலுகைகள்லாம் கொடுப்போம், அதே மாதிரி அவங்களும் தரேன்றாங்க. சரி, இப்போ ஆந்திரா பார்த்து தமிழ்நாடு ஃபாலோ பண்ணோன்னா தேவையே கிடையாது. ஆந்திராலாம் வந்து தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடுக்கு பின்தங்கிய மாநிலம், அதனால் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. பட் அந்த போட்டி என்பது கடுமையாக இருக்குது. அப்போது இது வந்து அதிக போட்டி இருக்கிற ஒரு இடம். அதேமாதிரி குஜராத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையே சப்போர்ட்டாக பக்கபலமாக இருக்குது. யாருன்னா எங்கன்னா எதனா இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஃபஸ்ட்டு கை காட்டுறது குஜராத்தை, இல்லை அவங்க ஆளுகின்ற மாநிலத்துக்கு தான் அவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து பக்கத்தில் பிரச்சனைகள் இருக்குது, மற்ற மாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் மீறி தான் இந்த முதலீட்டு கையெழுத்துக்கள் வந்திருக்கு. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம பாராட்டுறோம். அதாவதுங்க, எப்பயுமே எதிரில் இருக்கிறவங்களோட நிலையிலேருந்தும் சிந்தித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்மளோட அமைச்சர் யாருன்னு பார்த்தா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, இந்த மாதிரி எதனா நீங்கள் சமீபத்தில் அவங்க பார்த்து பேசி எதனா பார்த்தீங்களா? ஒரு தொழில்துறை அமைச்சர் எந்தெந்த மாநிலத்தில் என்ன இருக்குது, எது நடக்குது, ஏது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா அப்படி பத்திரிகை செய்தியில் வர்றதெல்லாம் வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாது, ஆதாரங்கள் இருந்தால் தான் பேசணுன்றாங்க. இப்போ 67,000 கோடிக்கு இப்போ ஆதாரம் கேட்குறாங்க. யார்? மற்றவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. அமைச்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை திரட்டி ஆக்கப்பூர்வமாக பேசணும். தொழில்துறை அமைச்சரோட கவனம் என்பது அரசியலில் போகிறதுன்றது தொழில்துறைக்கு நல்லது அல்ல. அரசியல் ரீதியாக அணுகிறதுக்கு வேறு சிலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட விட்டுட்டு தொழில்துறையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கான்ட்ரவர்சியில் சிக்கிக்காமல் இந்த ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கிறது, இங்கிலீஷில் தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் பண்ணாமல் அவங்க துறையை அவங்க ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற அந்த ஒரு நல்ல இடத்துல நான் ஒரு விமர்சகராக இதை வைக்கிறேன். விமர்சனம் தான் நான் வைப்பது. ஆனால் அந்த விமர்சனத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய தொழில் நலன் அதிகமாக இருக்கிறது தான் அதை பார்க்கணும், புரியுது? அப்போது ரெக்குவயர்மெண்ட்டு குளோபல் லெவலில் டஃப் காம்படிஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மைக்ரோசிப் கம்பெனி நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். பட் தமிழ்நாடு ஆஸ் அ ஈகோ சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து லெதர் ஒரு கிளஸ்டரு, டெக்ஸ்டைல் ஒரு கிளஸ்டரு, எம்எஸ்எம்இ ஒரு செக்டரு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அது ஒரு தனி கிளஸ்டர் யூனிட், ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங். அப்போ இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஒரு பீரியடில் வந்துட்டு விமான சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு சிறு சிறு தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு கூட நம்ம வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஓசூரில் வந்து ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரலாம் அப்படின்லாம் பேசப்பட்டது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து ஆமாம் நாங்கள் பிளான் பண்ணுறோன்றலாம் சொன்னாங்க. கடைசியில் அதெல்லாம் வரலை பெருசாக. அப்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. என்னென்ன பாலிசி, கவர்மெண்ட்டோட பாலிசி, முன்னாடி பாலிசி என்ன, இப்போ என்ன பாலிசி, அதை எது செய்யலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனோம். இன்னொன்று, ப்ரெஸ்ஸுக்கிட்ட இன்ட்ராக்ஷனை வந்து அமைச்சர் வந்து இன்னும் ஏற்றணும். முதலமைச்சர் பேசலாம், பேசாமல் போகலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஐ திங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய இடத்துல அரசை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த 100 நாளில் நிறைய இடத்துல. ஏன்னா கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் டேலண்ட்ஸு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அது மாதிரி ஒரு விஷயந்தான் தொழில்துறையுமே. ஒரு தொழில்துறை அமைச்சர்லாம் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராமிசிங்காக இருக்கணும். இப்போ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணுன்றது தான் நம்மளோட
அன்பான கோரிக்கை. ஓகே சார், அந்த நிகழ்ச்சியில் கூட அந்த மாநாட்டில் கூட பத்திரிகையாளர்களுக்கு அலௌட் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இது திமுக அதிமுக பீரியட்லலாம் பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ணாங்க அப்படின்றதும் இருக்குது. அதான் சரி, அவங்களுக்கு இது என்னன்னு தெரியல. பத்திரிகையாளர் அலோவ் பண்ணாதது யாருக்கு நஷ்டம்? பத்திரிகையாளருக்கு நஷ்டமா? அந்த செய்திக்கு உண்டான விளம்பரம் கொடுத்தீங்க, நிறைய பேர் அதை போட்டாங்க. அந்த செய்திக்கு உண்டான அவுட்டு கொடுத்தீங்க, அதை போட்டாங்க. நீங்கள் பத்திரிகையாளரை விடும்போது என்ன ஆகுங்கன்னா, சரிங்க, ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்படி இருக்கணும்னா, ஒரு வேணு ஸ்ரீனிவாசன் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவார். இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப்பில் இப்போ ஒருத்தர் ஒரு சிலர் பேசுவாங்க. அப்புறம் இவர் ராஜான்னு சொல்லிட்டு சிமெண்ட்ஸில் வந்து அவர் மேலோங்கினவர், அவங்க பேசுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதில் நாள் வந்து முதலமைச்சர் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நடக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சம்மிட்டெல்லாம், இன்வெஸ்டர்ஸ் மீட்டெல்லாம். இல்லை ஒரே நாள் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு பிரிங் த டாப் பீப்புள் லைக் ஆனந்த் மஹேந்திரா. உங்களுக்கு ஃபோர்டில் இப்போ யாரும் இங்கே இல்லை, மேபி ஆனந்த் மஹேந்திரா. டாட்டா குரூப்லேருந்து மேபி இவர் சந்திரசேகரன் இப்போது ரிட்டையர்மெண்ட்டாக அவர் வெளியில் வரார். இல்லை வேறு யாருன்னா டாட்டா சன்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் HCL ஷிவ் நாடார். இன்ஃபோசிஸில் இந்தியா ஹெட் யார், என்ன இது, வேர்ல்டு பேங்க் ரெப்ரஸன்டேட்டிவ் யாருன்னா ஒருத்தர் பெரிய ஆள். கெட் த டாப் பிஸ்னஸ் பீப்புள் தேர். எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரை வைத்து கொண்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த நேரம் வந்து டாப் பிஸ்னஸ் பீப்புளை இவராக கூப்பிட்டு பார்க்கணும். ஆஃபீஸர்ஸ் சொல்லியோ இல்லை ஆஃபீஸர்ஸ் ஏற்பாடு பண்ணி கிடையாது. ஈ ஹேஸ் டு ரீச் அவுட். ஏன்னா யூ ஹேவ் டு பி த மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் யுவர் ஸ்டேட். அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்து ரீச் அவுட் பண்ணுறாருன்னும் போது நல்லாயிருக்கும். செய்திகள் வருது, தொழில் பண்ணுபவர்கள் முதலீட்டாளர்னா செல்ஃபி எடுத்துக்கினாங்க, முதலமைச்சரோட புகைப்படம் எடுத்துக்கினாங்கன்னு. ஐ டோன்ட் சி பிஸ்னஸ் கேப்டன்ஸ் தேர். ஓகே, பிஸ்னஸ் ஆண்டர்பிரினரோட ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி என்பது வேறு. அவங்க சர்க்கிளில் என்ன பேசுவாங்கன்னா, போர்ட் ரூம்லலாம் த சீஃப் மினிஸ்டர் இஸ் கிவிங் ஹெடேக் யார், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் நான் சொல்கிறேன், ஐ பீன் டு இந்த போர்ட் மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸு, அந்த அவங்க நடத்தக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் நான் வந்து சைட்லைன்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்துங்க பரம்பரை பணக்காரங்க, பிஸ்னஸ் கேப்டன்ஸ் பிஸ்னஸ் லீடர்ஸ்லாம் எப்படின்னா பரம்பரை பணக்காரங்க. அவங்க வந்து பஞ்சாபில் ஒரு 2000 கோடி போடலான்னு இருக்கும், பட் என்னன்னு தெரியல, பட் வி ஹாவ் டு செக், இல்லை வி ஆர் பிளானிங் டு கோ டு கேரளா அப்படின்வாங்க. இப்போ பீப்புள் லைக் அம்பானிஸ், அதானி ஷுட் ஹவ் கம் டு தமிழ்நாடு. வெதர் தே ஆர் இன்வெஸ்டிங் ஆர் நாட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது வேறு. அவங்கள வந்து நீங்கள் வந்து அங்கே கூப்பிட்டு வந்து அவங்களாம் வராங்க. இப்போ என்னங்க, நீங்கள் அம்பானி அதானி எதிர்த்து பேசுகிறீங்களே, இன்றைக்கி இப்படி பேசுங்க, இந்த சப்ஜெக்டில் இப்படி நடந்திருக்கணுன்றதுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, நாளைக்கே வந்து இருக்கிற துறைமுகத்தெல்லாம் தூக்கி அம்பானிக்கு கொடுத்தணும், அதானி கொடுக்கணும், அதை சொல்லலை நான். அப்படி பண்ணி அந்த தோரணை இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சி, வரவங்க எல்லாம் கைத்து ஒப்பந்தம் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துகிறீங்கன்னா, இந்த சைடு ஹீரோ ஹோண்டா யமஹா, அந்த சைடு வந்து உங்களுக்கு அம்பானி அதானி, இந்த சைடு டாட்டா, இந்த சைடு ஐடி கம்பெனி மேஜர், எது பெரிய பெரிய கம்பெனி, கியாலேருந்து கூட்டுவாங்க, சாம்சங்லேருந்து கூட்டுவாங்க, நோக்கியாலேருந்து கூட்டுவாங்க, குளோபல் லீடர்ஸ். ஒரு 50 டாப் பிஸ்னஸ் பீப்புள் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் Z+ செக்யூரிட்டிலலாம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி, அவங்களாம் அந்த கொரியெல்லாம் வரும், அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம ஏலக்காய் மாலையை போட்டு இந்த மூலங்களெல்லாம் வாசித்தோடனே பயங்கர குஷியாகிடுவாங்க. சரி, நம்ம எதுவுமே பண்ணல, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வரவேற்பு, உண்மையிலே நம்மளை ரொம்ப கௌரவத்தையே நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ இல்லைனா கூட மேபி அடுத்த வருஷம் நீங்கள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போடும்போது மேபி நெக்ஸ்ட் இயர் when I come, ஏன்னா அந்த மரியாதை அந்த ரெஸ்பெக்ட்லாம் இவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா டிராஃபிக் ஜாம் நிறைய ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓடிவிடுவாங்க. அவங்க நேரம் விரயமாகிறத பற்றி அவங்களுக்கு இந்த வெயிட் பண்ணுறது, ஜியோ போடுறது அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும் லோக்கலில் அப்படின்னா 20 நாளில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? 21 நாளில். இப்போ என்ன சொல்கிறாங்க, 21 நாள் அப்ளை ஆகி உங்களுக்கு கொடுக்கலன்னா டீம் டு பி கிவன். அதாவது நாங்கள் அப்ளை பண்ணி 21 நாளில் வரலன்னா கொடுத்ததா எடுத்துக்கணுமா? இது மாதிரி இவ்வளோ நல்லவங்களாம் நமக்கு இருந்துருக்குறாங்களா உள்ளூர் மக்களுக்கு? அப்போது ஒரு முதலீட்டாளர்னா அந்த முக்கியத்துவம்லாம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது கொடுக்குறீங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக நல்லா பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, விஜய் சாரோட ஆட்சி என்பது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கிரவுண்டடான ஒரு விஷயம் கிடையாது. சரி, அவங்களுக்கும் தெரியும், அவங்களுமே வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஆளை போட்டு இந்த ஆட்சி இருக்குமா என்ன ஏது, மத்திய அரசுக்கும் தாவேக்கும் எப்படி இருக்குது இணக்கமா, கரண்ட்டு பிரச்சனை இருக்கா இல்லையாலாம், ஒருத்தர் ₹1 போடுறதுன்னா இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க,
இல்லை நீங்கள் ஒரு கடை வாங்குறீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலில் சாப்பிட்றது ஓகே, சாப்பிடும்போது தெரிஞ்சு போயிடும், நல்லா இல்லைனா அடுத்த மாதிரி போக மாட்டோம். பட் சம்டைம்ஸ் கும்பலாக போகிறோன்னா பிளான் பண்ணுவோம், கேட்போம் 4 பேர்கிட்ட. சாதாரண விஷயத்துக்கே இவ்வளோ பண்ணும்போது ஒரு முதலீட்டாளர் வந்து பணம் போடுறாங்கன்னா இவ்வளோ விசாரிப்பாங்க. அப்போது அதுக்கேற்ற ஆம்பியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா? அதுக்கேற்ற கல்ச்சரை உருவாக்குறீங்களா? ஸ்கூல்லலாம் வந்து ரீல்ஸு, டிக்டாக்கு, வைபெல்லாம் பண்ணின்னு இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்லாம் டாப் கம்பெனிஸ்லாம் வரமாட்டோம். ஐபிஎம் மெயின் ஃப்ரேமு எல்லாம் வந்து உங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் இருந்தால் ஒரு கம்பெனி, பெரிய எம்என்சிஸ்னால் இட் ஹேஸ் டு பி அ சீரியஸ் பிஸ்னஸ். அது கல்ச்சரே வேறு. ஒரே ஒரு நல்ல விஷயம், சார் கோட் போட்டிருக்காரு, அவங்களும் கோட் ஷூட்லாம் போட்டு வருவாங்க, நம்ம சாரும் கோட் ஷூட் போட்டுனுக்கிறாரு. அதனால் யூ அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பேசுகிறதுக்கோ அதெல்லாம் ஓகே. பட் நிறைய விஷயம் லாகிங். யுவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஹேஸ் டு பி லைக் கோ கெட்டர். அதாவது தாய்லாண்டு போய்ட்டு ஆன்னு பார்த்துட்டு தாய்லாண்டில் இப்படி அப்படி இல்லை. நானுமே அஜினோமோட்டோ ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போயிருக்கிறேன் தாய்லாண்டில். நான் வந்து மலேசியாவில் வந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போய் பார்த்துருக்குறேன். ஸ்ரீலங்காவில் வந்து டீ எப்படி பிளான்டேஷன்ஸ் நடக்குது போய் பார்த்துருக்கேன். ஏன்னா தொழில்துறையில் தயார்படுத்திக்கிறதுக்கு என்னோடய நிறுவனங்கள், நான் வேலை செஞ்ச நிறுவனங்கள் என்ன அங்கெல்லாம் அமுச்சு என்ன தயார்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளோ லேர்னிங் கர்வ் வரும். நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஹார்னை வந்து தூக்கி போட்டு ட்ரை பண்ணுறீங்க அந்த மினிஸ்ட்ரியில், அதை பார்க்கணும் எப்படி போகுதுன்றது. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஏற்கனவே ரீல்ஸ் போட்டே கிட்டத்தட்ட 15,000 கோடி. அதுதான் மொத்த பிரச்சனைக்குமே காரணம் தான். அமைச்சர் எவ்வளோ வந்திருக்கான் வருமானம் ரீல்ஸ் போட்டு? 15,000 கோடின்னு சொன்னாங்க சார். உள்ளே விட மாட்டாங்க மீட்டிங்கில் ரீல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்கன்னா. நான்லாம் வந்து பாம்பேயில் வந்துங்க ஃபஸ்ட்டு நோக்கியாவோட ஒரு ப்ராடக்ட் லான்ச்சு, அவங்களோட சிஇஓ பண்ண ப்ரெசன்டேஷனை பார்த்து டர்ராக இருக்கிறேன். ஒரு படிக்கட் மாதிரி போட்டு, இந்த படிக்கட் மாதிரி இருக்கும் ஏணி, அந்த ஏணியில் காலர் மைக் போட்டு அப்படியே வந்து நடந்து போய் மேலே ஒரு ஸ்லாபில் நின்று அப்படியே வாக் த்ரூ பண்ணி அந்த ஃபோன் இப்படி தள்ளனா இப்படி ஆப் ஓப்பன் ஆகும், பேட்ரி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேட் அ ப்ரெசன்டேஷன். இன்னமும் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி ரிலையன்ஸோட ஒரு இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் லான்ச், ரிலையன்ஸோட ஒரு சம்மிட். என்னோடய ஆசிரியர் ஆர் பகவான் சிங் வந்து என்ன பண்ணார், நீ எப்போ பார்த்தாலும் ரிப்பன் பில்டிங்கு, இந்த காவா அடிச்சிக்கிட்டு இருக்குது, குப்பை வாடுறாங்க, நாய் பிடிக்கிறாங்க, மேயர் அதை சொல்கிறாரு, கவுன்சிலர் இதை சொல்கிறாங்க, கார்பரேஷன் கமிஷனர் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு, இப்படியே தான் பண்ணினுக்கிற சொத்து வரி தண்ணி வரின்னு பிஸ்னஸ் ப்ரெஸ் கான்க்ளேவ் போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி பெங்களூர் அனுப்புகிறாரு. போய் அனுப்பிச்சிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி ஆகிட்டு அந்த போட்டிக்கோவில் நின்று பார்க்குறேன். அந்த ரிலையன்ஸோட ஒவ்வொரு சிஇஓ, குரூப் சிஇஓ, அதுக்கப்புறமா அவங்களோட ஜிஎம், அந்த வகைரா, அதாவது அந்த போர்டில் இருக்கிறவங்களாம் வராங்க தனித்தனியாக. இவர் வந்து ரீட்டைல் பார்க்குறவர், இவர் வந்து ஆயில் சம்மந்தமானவர், இவர் வந்து அப்போ ஃபுட்வேர் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி வேறு ஒரு 7-8 குரூப் பீப்புள் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஞ்ச், சிந்தனை, நட, உட, பாவனை வேறு ரேஞ்சில் இருக்குது. அதில் அந்த ரிலையன்ஸ் ஜுவல்லரி சம்மந்தமாக ஒருத்தர் பேசினார். ஒன்றுக்கு ஒன்று வாங்கல. சரி, ஆயிலை பற்றி ஒருத்தர் வந்தார். ரிலையன்ஸ்னாவே ஆயில் தானே, ஆயில் யூனிட்லேருந்து வந்தார். அவர் வந்து இவங்களெல்லாம் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாப்புல. இவங்களாம் 300 கோடி 400 கோடினா அவர் 30,000 கோடியிலேருந்து ஆரம்பிக்கிறார் வியாபாரம் பேசுகிறதே. நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்போம், இவ்வளோ 1000 பேருனா. எதுக்கு சொல்ல வரோன்னா, அந்த மாதிரி ஆட்களோட பிளான் பண்ணி பழகி அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவங்க தமிழ்நாடை விட்டு கொஞ்சம் டீலினேட் ஆகும். இந்த ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தால் வராது. யூ ஹேவ் டு டாக் வித் பீப்புள். இட்ஸ் மோர் தென் அன் MBA. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இட் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் டேக்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட் டேக்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். ஒரு வியாபாரம்னா அப்படி எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. உட்காந்துக்கிட்டு ஸ்கூல்லலாம் போயிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டிக்டாக் போட்டு பேரவையில் தப்பாக பேசு, அது அப்படி கிடையாது. அது வேறு லீக். அது அந்தந்த பொசிஷன் ஆடும்போது அது பண்ணணும். ஓகே சார், திமுக ஆட்சியில் 100 நாளில் 28,000 கோடி தான் முதலீட்டாளர்கள் ஈர்த்தாங்க. தாவேக்கா ஆட்சியில் 1 லட்சம் கொண்டாடுறாங்க. தாவேக்கா 2000, 3000, 4000, 6000 பிப்ளிக்கு பேபி. நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் 5 லட்சம் கோடிக்கு கூட கையெழுத்து வாங்கிக்கோங்க. ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது ரியலைஸு. இப்போ இருக்கிறது புரிதல் ஒப்பந்தம். அதனால தான் சொன்னேன், இது கொண்டாடுறது இதெல்லாம் நான் எடுத்த உடனே பாருங்கள், நான் பாராட்ட தான் சொன்னேன். நான் அதை வரவேற்கிறேன். இது தேவை, அரசு நல்லா பண்ணியிருக்கு, அவங்களோட கெப்பாசிட்டிக்கு இது சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருக்குது, நல்லா இருந்தது தான் சொல்கிறேன். ஆனால் பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, முதலீடு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதுன்றது இது வேண்டாம். இதுதான் வந்து அல்பத்தனமான விளம்பரன்றது.
ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு இதெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு டயர் கம்பெனி ஒன்று புதுசாக வருதுங்க. அவங்க 1200 கோடிக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் இடத்த காட்டணும். அவங்க அந்த இடத்த இப்போ வந்து உங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு நீங்கள் ஒரு சில அவங்களோட யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு இடத்த சொல்லியிருப்பீங்க. மறைமலர் நகரில் இங்கே பிளான்ட்டு போடலாம், இல்லை செங்கல்பட்டு தாண்டி அந்த சைடில் ஒரு பிளான்ட் இருக்குது எங்களுக்கு, இல்லை நீங்கள் வந்துட்டு திருச்சி பக்கத்தில் மணப்பாறை சிப்காட் இருக்குது, இல்லை ஈரோடில் பெருந்துறை சிப்காட்டில் இது பண்ணலாம், ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். அவங்களும் வந்து இதை எங்கே போட்டால் அவங்களுக்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ, கடல் வழியில் போக்குவரத்து பண்ணுறதுக்கோ, இல்லை லாரியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ பிளான் இருக்குன்னா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவங்க உள்ளே வந்து உட்காந்து ஷெட்டை போட்டு ஆளை வேலைக்கு எடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சொன்ன உடனே கொண்டாடுறது என்னங்க? இப்போ நான் வந்து லட்டு, குலாப் ஜாமுன், ஜிலேபி அப்படின்றேன், நான் சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் அவங்க கையில் வந்துடுச்சா? 10 கிலோ ஸ்வீட்டு செஞ்சு தரேன் சார் நான் சொன்னேன். 10 கிலோவுக்கு பொருளெல்லாம் வாங்கி அதை போட்டு சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி எல்லாத்தையும் பண்ணால் தான் ஓகே ரசகுல்லா வருது. ரசகுல்லா சொன்ன உடனே ஆஹா தீப்பு ரசகுல்லான்னு கத்தின்னு ஒன்றா என்ன ஆகுது? அதுமாதிரி தெரியாமல் வந்து செலிப்ரேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து 3 வருஷத்தில் கொண்டு வருவாங்க, 2 வருஷத்தில் கொண்டு வருவாங்க, ஒரு சிலது 6 மாதம் கழிச்சு வரும். புரியுது, அது ஒப்பந்தம் கையெழுத்தாயிடும். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சுன்னா அவங்கள போயிட்டு நீங்கள் அவங்க கோட் தானே போட்டுருவாங்க, எல்லாம் பணக்காரங்க. கோட்டை பிடிச்சி கேட்க முடியாது. என்னங்க 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லி 3 வருஷம் ஆச்சு பண்ணுங்க அப்படின்னா, திவாலாகி போச்சு கம்பெனி, அதெல்லாம் பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் வேணால் கேன்சல் ஆகிடுச்சு விட்ருங்க. கிளாஸ் 2 சைடும் இருக்கும். என்னென்னே தெரியாமல் அதுக்கு செலிப்ரேஷன். அதெல்லாம் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வேர்ல்டு கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் கப்பு கையில் வந்தோன்னா தான் பிகில் ஊதணும். ஆட போகிறது போல பிகில் ஊதின்னு போகிறது கிடையாது. இது ஓகே சார். ஒரு சிலர் சப்ஜெக்ட் தெரியாமல் அந்த கொண்டாட்டம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து டீகோட் பண்ணுறாங்க சார். அப்போ வந்து 1 லட்சம் ரூபா தான் அந்த கம்பெனியோட ஷேர் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி 10,000 கோடி வந்து தரதா சொல்லியிருக்கு, முதலீட்டு பண்ணுறதா சொல்லியிருக்குன்ற அது ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது பார்க்கணும். அது இன்னும் அரசு தரப்புலேருந்து இன்னும் விளக்கம் அதுக்கு போதிய அளவுக்கு வரலை. அது பார்க்கணும். அது எப்படி கம்பெனி ஆச்சு என்ன ஏதுன்றது பார்க்க. திருவள்ளூரில் ஏதோ ஒரு கம்பெனி திருவள்ளூர் குறிப்பாக சொல்கிறாங்கன்றாங்க. அது பார்க்கணும். இல்லை வேறு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம். சும்மா கூகுளை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே கம்பெனி இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. ரீல்ஸ் போடாமல் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இன்னொன்று, கொஞ்சம் பேசிக் ஹோம்ஒர்க் பார்த்துருப்பாங்க. சும்மா அப்படி பொதுவாக அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்லலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னா சிக்கலாக போயிடும். பெரிய பெரிய கம்பெனிஸ் செய்யுங்க. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு சேஃப்டி பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. அதனால் எனக்கு அதில் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் சம்மந்தப்பட்ட துறை ரீதியாக அதுக்கு வந்து பதில் வரணும். இந்த மாதிரி விமர்சனம் ஆகிறதுக்கோ இந்த ரீல்ஸ் ஆகிறதுக்கெலாம் இதெல்லாம் இந்த விஷயத்தில் இது இருக்கக்கூடாது. ரீல்ஸுக்கோ இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு சோஷியல் மீடியாலலாம் அவங்கள பொறுத்தவரை இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கும். இப்போ ஐயா ஆனந்த் மகேந்திரா ட்வீட் போடுறாரு அப்படின்னா, எஸ் ப்ரூவன் இஸ் அ லெஜெண்ட் ஆன் இஸ் வே, ஹி நோஸ் வாட் இஸ் ஹி டாக்கிங். அதனால் அவங்களுமே வந்து ஆள்லாம் வச்சுருப்பாங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவங்க உட்காந்துக்கிட்டு பொழுதுக்கும் பார்த்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. தே ஹேவ் பிகர் அண்ட் பெட்டர் திங்ஸ் டு டூ. ஸோ தே வில் ஹேவ் அ ஓன் டீம் டு ஹேண்டில் தேர் ப்ரொஃபைல், ஹேண்டில் தேர் சோஷியல் மீடியா, கார்பரேட் ரிலேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டீம் இருக்கும், அவங்க போடுவாங்க. பட் இந்த மாதிரி செய்திகள் வருது, இது என்ன தன்மை என்பது பார்க்கணும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி சார். நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.